அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமலானினுடைய ஏதேனும் ஒரு 7 நாட்களினுடைய அற்புதமான வசீஃபா இது. எந்த ஹாஜத்திற்காக வேண்டியும் இந்த வசீஃபாவை தாங்கள் ஓதலாம். எத்தனை ஹாஜத் அதில் அவங்க என்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய இரணத்தில் ரிசுக்கில் அல்லாஹ் இந்த வசீஃபாவை செய்த பிறகு அதிகரிப்பை ஏற்படுத்துகிறான், பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். மேலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வீட்டினுடைய சண்டை சச்சரவுகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குகிறான். நோய் நொடிகளை அல்லாஹ் தூரமாக்குகிறான். வியாபாரத்தில் அல்லாஹ் வளர்ச்சியை தருகிறான். வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் தூரப்படுத்துகிறான். அங்கு அவருக்கு அல்லாஹ் உயர்வை ஏற்படுத்துகிறான். திருமண தடைகளை நீக்குகிறான். அவர் விரும்பியபடியான வாழ்வை அல்லாஹ் அவருக்கு அமைத்து தருகிறான். அவருடைய பிள்ளைகளின் விஷயத்தில் அவருக்கு கவலை இருக்கிறது. அல்லாஹ் இந்த வசீஃபாவிற்கு பிறகு அந்த நோக்கத்துல அந்த ஹாஜத்து நிறைவேறணும்னு சொல்லி அவர் அதை ஓதனா அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருக்கும் கவலை அல்லாஹ் மகிழ்ச்சியாக மாற்றுகிறான். ஏதேனும் ஒரு அர்ஜென்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை தூரமாகணுமா, இந்த வசீஃபாவின் மூலமாக அல்லாஹ் அதை தூரப்படுத்துகிறான். மேலும் கோர்ட்டு, கேஸ், போலீஸ் போன்ற கைது போன்ற விஷயங்களிலிருந்து அல்லாஹ் இதன் மூலம் பாதுகாப்பை தருகிறான். இவ்வாறாக வாழ்வில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 7 நாட்களினுடைய வசீஃபாக்களின் மூலமாக அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்கிறான். இலகுவான வசீஃபா, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். சூரத்துர் ரஹ்மான் அதனை ஓதக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. தாங்கள் அமைதியாக உட்காரணும். இந்த அமல் செய்து முடிக்கும் வரை யாரிடத்திலும் பேசக்கூடாது. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தான் சொல்லிடணும், இந்த மாதிரி நான் சூரத்துர் ரஹ்மான் அடுத்த 7 நாட்களுக்கு ஓத போறேன், இந்த நாள் உட்காந்து ஓத போறேன், யாரும் இந்த ஓதி முடிக்கிற வரைக்கும் இங்க பேச வேணான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து உட்காரணும். 11 தடவை ஒரே அமர்வில் ஓதணும். இதுதான் 2வது ஷரத். 11 தடவை 2.5 சஃபா, 2.5 பக்கங்கள் கொண்டது சூரத்துர் ரஹ்மான். அதுல அதிகமா ஒரே ஆயத்தான் திரும்பி திரும்பி வரும். இதான் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும் அந்த சூரத்துர் ரஹ்மான். 11 தடவை ஓதுங்கள். கடந்த வருடமும் நம்ம சூரத்துர் ரஹ்மானுடைய ஒரு அமல் போட்டிருக்கிறோம். ஜின்கள் ஓதக்கூடிய அமலாக அதை நம்ம பதிவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன். ஐ பட்டன்ல, கடைசியில், என் கார்டில், டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இன்ஷா அல்லாஹ் நான் பின் செய்கிறேன். நான் அதை பார்த்து கொள்ளுங்க. இது ஹாஜத்துகளுக்கானது. 7 நாட்கள் தினசரி 11 தடவை தொடர்ந்து ஓதிக்கணும். பெண்கள் 7 நாட்கள் தொடர்ந்து ஓதும்படியாக பார்த்து கொள்ளுங்க. நடுவில் விடப்படக்கூடாது. அப்ப அப்படி பிளான் செய்து கொள்ளுங்க. இந்த வசீஃபா ரொம்ப முஜர்ரபான வசீஃபா. ஒரே நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிங்க. ஒரே நியத்துல மனமுருகி ஒவ்வொரு தடவையும் 11 தடவை ஓதி முடிக்கிறோமா, மனமுருகி அல்லாஹ் துவா செய்யுங்க. தானா மனமுருகி துவா வரும். 11 தடவையில் உட்காந்து ஓதி இருக்கும். ஒரே சிந்தனையில உட்காந்து ஓதி இருக்கும். யார்கிட்டையும் பேசல. இப்போ ஒரு அமலை அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ளுணர்வுல இருந்தே ஒரு துவா ஒன்று வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை கபூல் செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானினுடைய மாதத்தை இபாதத்துகளால் நிரப்பும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அவனது மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை அவனது கிருபையை கொண்டு தந்தருள் புரிவானாக. கடந்த வருடங்கள்ல நம்ம பதிவு செஞ்ச ரமலானுடைய வசீஃபாக்கள் இருந்து இது உங்களுக்கு பயனாக இருக்கும் நான் நினைக்கிறேனோ, இன்ஷா அல்லாஹ் அதை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். தாங்க பார்த்து கொள்ளுங்க. இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால்,
கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து.